October 31st தி ஹிந்து பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் இந்தியா கெட் 6 month வேவர் ஃபார் ஈரான் போர்ட்டு. ஸோ ஈரான் போர்ட்டு அது ரிலேட்டான கான்ட்ரவர்சிஸ் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ என்னன்னா சபஹர் போர்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த சபஹர் போர்ட்டுன்றது ஜெனரலிஸ்டிக் நேம். அது ஸ்பெசிஃபிக்காக அந்த லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்கான நேம் வந்து ஷஹீத் பெஹெஸ்தி போர்ட்டு. இந்த மாதிரி ஒரு நேமை கொடுத்தா நம்ம மைண்டு நேரம் எங்கே போனால் கல்ஃப் நேஷன்ஸ்க்கு, கல்ஃப் நேஷனு இல்லை ஒமனு கத்தார் இந்த ரீஜன் தான் போகும் தவிர ஈரான் யோசிக்கவே மாட்டோம். யூபிஎஸ்சி இந்த மாதிரி இடத்துல நிறையவே ட்ரிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நேம்ஸ் ஃபெமிலியராக இருக்க நேம்ஸ், ஏன்னா இந்த இஷ்யூ பல வருஷமாக இருக்குது, 15-20 இயர்ஸாக இருக்குது. அப்போ இது என்ன நேமு, அந்த நேம் அந்த போர்ட் எங்கே இருக்குன்றதையும் ஜஸ்ட் ரெடியாக வச்சுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேஜ் எதுவும் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் 6 பேஜ் வந்து பார்த்தோம்னா இந்தியா ஃபர்ம் பிலீவ்ஸ் இன் ரூல் ஆஃப் லா ஆஃப் த சி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டர்நேஷனல் ட்ரிபுனல் ஃபார் த லா ஆஃப் த சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அன்க்ளாஸ் கீழே இருக்க ஒரு பாடி. ஸோ இதுக்கு ரிலேட்டான ஃபேக்ட்ஸு அதுக்கு என்ன டேட்டாஸும் எடுத்து வச்சுக்காங்க. இப்போ ஜஸ்ட் வந்து இதில் இந்த நியூஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை, அந்த வர இந்த ஆர்கனைசேஷன் தான் இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஓகேவா? ஸோ அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பேஜ் நம்பர் 9 வந்து பார்த்தோம்னா கீழே கேரளா டிமாண்ட் வித்ட்ராயல் ஆஃப் சென்ட்ரல் டிராஃப்ட் லேபர் பாலிசி கொடுத்துல இங்கே வந்து இப்போது ஸ்ராம் சக்தி நிதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லேபரோட கெப்பாசிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கான ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னன்றதும் ப்ளஸ் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்கிறாங்க. அப்போ 7th ஷெட்யூலில் இருக்க 3 லிஸ்ட்டு கன்கரண்ட், ஸ்டேட்டு, யூனியனு, இந்த 3த்தையும் எங்கெங்கே எஜுகேஷன் எங்கே வரும், ஃபாரஸ்ட் எங்கே வரும், அக்ரிகல்ச்சர் எங்கே வரும், லேபர் எங்கே வருவாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம்னா யூபிஎஸ்சியில் இது ரிலேட்டடான டேர்ம்ஸில் அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுவுமே நம்ம வந்து நல்ல ஐடியா இருக்கணும் இதில். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டெக் ட்ரிவன் எஃபர்ட்ஸ் ரெடியூஸ் டு சைக்ளோன் இம்பாக்ட் லாஸ். ஸோ வந்து ஆந்திர பிரதேஷில் இப்போ சைக்ளோன் மொந்தா வந்து எவ்வளோ எந்த அளவு எஃபெக்ட் ஆச்சுன்னு பார்த்தோம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரியல் டைம் கவர்னன்ஸ் சொசைட்டி. ஸோ வந்து ரியல் டைமாக வந்து நாங்கள் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணாங்க, உங்களுக்கு பெட்டராகவே வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அது வந்து அதுலேருந்து பெட்டராகவும் ரெக்கவர் ஆக முடியும்னு சொல்கிறாங்க. இதில் அதேமாதிரி டேட்டா லேக்குன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா லேக் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டேட்டாவும் சரி ஜென்ரலாகவும் சரி யூபிஎஸ்சிக்கு ஒரு ஃபேவரட்டான டாபிக், யூனிக்கான டேர்ம்ஸ், அந்த டேர்ம்க்கான மீனிங். ஸோ இது என்னன்னா ரெப்பாசிட்டரி ஆஃப் டேட்டாஸ். நம்ம பிக் டேட்டாலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி டேட்டான்றது என்னன்னா நிறைய ரிசர்ச், நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க கண்டுபிடிச்சது எல்லாமே வந்து ரெப்பாசிட்டரியோ இடத்துல ஸ்டோர் இருக்கும், லைப்ரரி மாதிரி. ஸோ அந்த டேட்டாஸ் வச்சு இன்னும் பெட்டராக என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண முடியும், இன்னும் பெட்டர் ரெசிலியன்ஸ் கொண்டு வர முடியுன்றது தான் இந்த ஐடியா. ஓகேவா? ஸோ இது வந்து லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. நியூஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஏன்னா எப்படி இருந்தாலும் டெக்னாலஜி உள்ள வரும்போது, டெவலப்மெண்ட் உள்ள வரும்போது நம்ம ஒரு சைடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு லாஸையோ இல்லை ரெசிலியன்ஸோ பில்ட் பண்ண தான் போகிறோம். ஸோ வந்து அது வந்து ரெகுலர் நடக்க தான் செய்யும். ஆனால் வந்து இந்த மாதிரி விஷயமும் லேட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அது கீழே வந்து பார்த்தோம்னா சப்போர்ட் ப்ரைஸ் ஹைக். ஸோ வந்து இப்போது ரப்பர் பிளான்டேஷன்ன்றது எங்கே இருக்குது, எந்த ஏரியாலாம் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். எம்எஸ்பி கீழே வருமா வராதானு பார்க்கணும். ஸோ இது எம்எஸ்பி கீழே வராது, கவர்மெண்ட் செப்பரேட்டாக அதுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதையுமே என்னென்னு பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? 10th பேஜில் மீனிங்லெஸ் ட்ரூஸ். ஸோ இப்போ வந்து நேற்றே வந்து இஷ்யூ இருந்துச்சு. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா காசா வந்து திருப்பியும் இஸ்ரேல் வந்து காசா மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி வரும்போது அங்கே இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அவங்க சீஸ்ஃபயர்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த சீஸ்ஃபயர் வந்து அவங்க இஷ்டத்துக்கு ப்ரோவோக் பண்ணிக்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வந்து ரிவோக் பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த அளவு வந்து ரேஷனலாக இருக்கும்? சீஸ்ஃபயர்னு அந்த இடத்துல ட்ரூஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் அதை கொண்டு வந்தது. பட் ஆனால் அதோட அந்த ஹோல்டு, அந்த ட்ரூஸ்ன்ற நேமுக்கான மீனிங்கே இல்லாமல் தான் அங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து எந்த அளவு வந்து நீங்கள் இதை வந்து சீஸ்ஃபயர்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவுட் ஆஃப் த ஃபோர்ட்ரஸ். ஸோ நம்ம டைகர் கன்சர்வேஷன் பாலிசி, நம்ம ஏர்லியர் டைம்ஸ் வந்து டைகர் கன்சர்வேஷன் பாலிசி எப்படி இருக்குன்னு பார்த்தா ஃபென்சிங் பண்ணுறது தான். அதாவது டைகர் பாப்புலேஷன், அதாவது அனிமல் பாப்புலேஷன், டைகர் பாப்புலேஷன் எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஹியூமன்ஸ் வரக்கூடாது, ஹியூமன்ஸ் தள்ளி இருக்கணும், அனிமல்ஸ் தள்ளி இருக்கணும். இப்படின்ற கான்செப்ட் என்ன ஆச்சுன்னா என்னதான் இருந்தாலுமே வந்து அங்கே இருக்க கம்யூனிட்டி பேஸ்டு கன்சர்வேஷன்ன்ற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அது வந்து அந்த டைகர் பாப்புலேஷன் கொடுக்குற ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், இல்லைனா அது சாக்ரெட்னஸ் அவங்க பிலீவ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து டைகர் பாப்புலேஷன் என்ஹான்ஸ் தான் பண்ணுச்சு. அதே மாதிரி ஒரு உள்ள இருக்க கம்யூனிட்டி, அவங்களுக்கு ஃபாரஸ்ட்டில் உள்ள இருக்க கோர் ஆக்டிவிட்டி தான் அவங்க மெயின் ஆக்டிவிட்டி, அவங்க அது கூட தான் இருக்காங்க. அவங்கள வெளியே கூட்டு வந்துட்டு அவங்களுக்கு சர்வே பண்ண தெரியாது. ஸோ அப்போ என்னன்னா அவங்களோட டேரக்டாக லிவ்லிஹுட்டே பாதிக்கப்படுது. அதனால கம்யூனிட்டி ட்ரிவன் அப்ரோச்னு கொண்டு வந்தாங்க. இப்போ அதுக்கு ரிலேட்டாக வந்து மூவும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது நல்ல மூவ் தான். ஆனால் எது வரைக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த டைகர் சென்டர்டு கன்சர்வேஷன்ன்றது எந்த அளவு ரேஷனாக இருக்கும்ன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற வரைக்கும். நீங்கள் எல்லா பாப்புலேஷன், அதாவது ஹண்டிங் பாப்புலேஷன் அங்கே விட்டோம்னா அது டேஞ்சர், கரெக்டாக டைகர் பாப்புலேஷன் அஃபெக்ட் ஆகும். இதுவே வந்து ப்ரிசர்வேஷன், சாக்ரிஃபைஸ் பிலீவ் பண்ணுறவங்கள விட்டால் அது பெட்டராக இருக்கும் கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எஜுகேஷனை பற்றி ஒரு ப்ராடாகவே பேசியிருக்காங்க. 2 டாபிக்குமே ரிலவெண்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஜுகேஷனில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு வந்தால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் வந்து ஏஐ, சாட் ஜிபிடி எல்லாமே வந்து எந்தளவு நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், பேசிக்காக நம்மளுக்கு ஒரு விஷயம் நுவான்ஸ்டாக தெரியலன்னா நம்ம அந்த ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரெஃப்ளெக்ஷன் ஆன்சர் கொடுக்குறது. ஸோ இது எந்த அளவு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ என்னன்னா இதில் என்ன சொல்கிறாங்க, இப்போ டீச்சர்ஸ் இருக்காங்களே, டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்கேஜ்மெண்ட் ஆகுறது. இப்போ டீச்சர்ஸ் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்டாக இப்போ எப்படி இருப்பாங்க, புக் சிலபஸை படிப்பாங்க, வந்து கிளாஸ் எடுப்பாங்க, ஜஸ்ட் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ என்னன்னா அந்த கிளாஸ் எடுக்கிறது அப்புறம் கொஸ்டின் எடுக்கிறது ஒரு வேலையாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எடுக்கிறதே சரி, கிளாஸ் எடுக்கிறது சரி, இன்னும் பெட்டராக இன்னும் வந்து டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸை நம்மளுக்கு ஏஐ கொடுத்துட போகுது. அப்போ இப்போ என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கூட டீச்சர்ஸ் என்கேஜ் பண்ண வைக்கணும். அப்போ என்ன ஆகும், ரியல் ட்ரூத், அதாவது அவங்க உண்மை என்ன இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இன்னும் இன்க்ளூசிவாக டெவலப் பண்ண முடியும். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சில இடத்துல வீக்காக இருக்கலாம், அவங்களை இன்னும் பெட்டராக அப்ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ ஏஐ வந்து நம்மளோட எஜுகேஷனை வந்து இன்னும் பெட்டராகும், இன்னும் பெட்டராக நம்ம அக்சசிபிலிட்டிஸ் கொண்டு வர முடியும், இன்க்ளூசிவாக வந்து எஜுகேஷன் எடுத்துகிட்டு போக முடியும் தான் இந்த ஆர்டிகல். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் பிலாங்ஸ் டு அ டிஃப்ரெண்ட் ராம். ஸோ இப்போ என்னன்னா லாங்குவேஜ் சொல்லணும். இப்போ எல்லா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏன்ஷியன்ட் டைம்ஸ் வந்து இப்போ வரைக்குமே வந்து நம்மக்கிட்ட டெவலப்மெண்ட் மாதிரி இருக்குது, எல்லாமே மாறி இருக்குது. லாங்குவேஜ் யூஸ் பண்ணுற ஃபார்ம் கூட மாறி இருக்குது. ஆனால் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுற எசன்ஸ் கம்யூனிகேஷன் அது மாறவே இல்லை. ஸோ நம்ம ஏஐ யூஸ் பண்ணி ஜாப்பனீஸ் வந்து ரஷ்யன் லாங்குவேஜாக மாற்றிட்டு, ரஷ்யன் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜாகவும், இங்கிலீஷ் வந்து தமிழாகவும் மாற்றுறதுக்கு நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ட்ரான்ஸ்லேஷன்ஸில். ஆனால் அந்த கோர் எமோஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது வந்து டைரக்ட் கான்டாக்ட் ப்ளஸ் வந்து அந்த லாங்குவேஜோட அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்கள் வந்து இப்போ சாட் ஜிபிட்ட போய் ஜோக் சொல்லலாம், அது ஏதோ ஒன்று சொல்கிறது ஜோக்காகவே நமக்கு தெரியாது. இது நம்ம வந்து நார்மலாக பேசும்போது நமக்கு அவ்வளோ ரெஃப்ளெக்ட் ஆகும், நம்ம நார்மல் லாங்குவேஜில் பேசுகிற ஜோக்ஸும் சரி, கம்யூனிகேஷனும் சரி. ஸோ இப்போ என்னன்னா இதே தான் சொல்கிறாங்க, அப்போ அந்த எமோஷனல் இன்டென்ட்டை வந்து ஒரு ஏஐனால கன்வே பண்ண முடியாது. அது கன்வே பண்ண முடியாது, டைரெக்டாக பண்ண முடியாது லாங்குவேஜ் தான். ஸோ லாங்குவேஜுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ வந்து ஒரு சப்ஸ்டியூட் தான் தவிர ரிப்ளேஸ்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸோ பேஜ் நம்பர் 12 வந்து இப்போ இன்னைக்கு வந்து அக்டோபர் 31 சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்த நாள், த மேன் ஃபார் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரோட பிறந்த நாளுக்கு ஒரு எழுதின மினிஸ்ட்ரி ஆஃப் யூனியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இது என்னன்ற ஆர்டிகல் லைட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து இதில் இருக்க எல்லா வேர்ட்ஸுமே ஃபார் எக்ஸாம்பிள் ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் அப்படின்றது நேஷனல் யூனிட்டி டேவாக இன்னைக்கு தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க, அக்டோபர் 31ன்றத. ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட்ஸு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா வந்து இது எதுக்குன்னா நேஷனல் லீடரில் டேரெக்டாக டிபெண்ட் பண்ணியிருக்கு இந்த மாதிரி டேஸ்லாம். ஸோ யூபிஎஸ்சி கேட்குறானோ இல்லையோ நம்ம இந்த ஃபேக்ட்ஸ் நம்ம மேண்டேட்டரியாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. ஓகே, ஒரு ஆஸ் அ பப்ளிக்காகவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம். இதில் வந்து இருக்குது இந்த ஆர்டிகல் எல்லாருமே ஒரு தடவை படிச்சிருங்க. இதில் வந்து ஒரு டேர்ம்ஸுமே பாருங்க, தேக் அப்னா தேஷ் கேம்பெயின், ஸோ அதுக்கப்புறம் ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத், இந்த மாதிரி எல்லா விஷயமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இந்த ஆர்டிக்கலை படித்து இதில் இருக்க எல்லா டேர்ம்ஸுமே நோட் பண்ணி வச்சுட்டு மெயின்ஸ்லையோ எஸ்ஏடியோ யூஸ் பண்ணினா உண்மையாக ரொம்ப வேல்யூடடாக இருக்கும் இந்த பாயிண்ட்ஸ்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படி கீழே வந்து பார்த்தோம்னா ட்ரம்சி பான்ஹாமிக் அண்ட் ரெஃபரன்ஸ். ஸோ G2 குரூப் 2ன்ற ஒரு ஐடியா வந்து இப்போ எவால்வ் ஆக போகுது. என்னன்னா இப்போ ட்ரம்ப்பும் அதாவது யூஎஸும் சைனாவும் மறுபடியும் வந்து அவங்க ஓல்டு ரிலேஷன்ஷிப் கொண்டு வர மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் டேரிஃப் பிளான்ஸ் தான் குறைச்சிருக்காங்க. இப்போ அதனால இந்தியா தான் அதை விட அதிகமாக இருக்குது டேரிஃப், அவங்க கிட்ட இருக்க டேரிஃபில் 47% சைனா இருக்காங்க, நம்ம 50% டேரிஃபில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அப்போ என்னென்னா சைனாவும் யூஎஸும் வந்து மறுபடியும் வந்து ரீபில்ட் பண்ண போகிறாங்க ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எந்த அளவு அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் ஆனால் குரூப் 2ன்ற ஐடியா வந்து இப்போ ஒரிஜினல் ஆனது இல்லை, ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி ஒரிஜினல் ஆகுது, இப்போ வந்து பேசுகிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அது இல்லை. நெக்ஸ்ட் வந்து அப்படியே ஜஸ்டிஸ் சூர்யகாந்த். ஸோ 53rd சீஃப் ஜஸ்டிஸாக வந்து சூர்யகாந்த் வராங்க. இப்போ என்னென்ன, இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியன்னா சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயின்ட் பண்ணுறது யார்? ஸோ பிரசிடென்ட் தான், அது எல்லாருக்குமே தெரியும். சீஃப் ஜஸ்டிஸு சீனியர் மோஸ்ட் கேட்டகரியில் தான் உள்ளே வருவாங்க, ஜட்ஜஸாக இருப்பாங்க. அவங்க தான் வந்து யார் சீனியர் இருக்கோ அவங்க சீஃப் ஜஸ்டிஸாக வருவாங்க. அந்த சீஃப் ஜஸ்டிஸோட மேக்ஸிமம் டென்யூர் முடியல, அந்த டென்யூர் அதாவது ஏஜ் முடியும் போது அடுத்த சீஃப் ஜஸ்டிஸ் உள்ளே வருவாங்க. இதுதான் வந்து அடுத்த ஜட்ஜ் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆவாங்க. இதுதான் வந்து ஆர்டரு. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கொலிஜியம் சிஸ்டம், ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான கொலிஜியம் சிஸ்டம், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ இல்லை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான கொலிஜியம் சிஸ்டம், இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 14 ஃபுல்லி அவேர் ஆஃப் கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட். ஸோ கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் நம்ம டீட்டெயிலாக பேசிட்டோம், எல்லாமே பேசிட்டோம். இப்போ என்ன இருக்குன்னா அந்த ரீஜனில் இருக்க பிவிடிஜிஸ், பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், இது ஆல்ரெடி யூபிஎஸ்சி கொஸ்டின் கேட்டாங்க டேரெக்டாக. ஸோ அங்கே அந்த இடத்துல இருக்க ட்ரைபல் குரூப்ஸ் பற்றி ஒரு மிஞ்சி போனால் ஒரு 2 to 5 தான் இருப்பாங்க. அது யாருன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நமக்கு வந்து சப்போஸ் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் பெட்டராக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா வந்து ஐலாண்டு கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, அது என்னன்னு பார்த்துட்டு கோஸ்டல் ரெகுலேஷன் நம்மளுக்கு தெரியும், Zone 2 Zone 3 Zone 3 பிரிப்பாங்க கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்காக. கோஸ்டல் ரெகுலேஷன்றதையும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க இதில். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு இந்த நியூஸில் வேறு எதுவும் இல்லை. வேர்ல்டு நியூஸ்லேயும் வந்து இப்போ யூஎஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெஃப்யூஜி இன்டெக் 7500 ப்ரியாரிட்டிஸ் ஒயிட் சவுத் ஆஃப்ரிக்கன். ஸோ என்னன்னா அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இன்னும் கன்னியூ ஆகிட்டே இருக்கு யூஎஸ்ல. ஆஃப்ரிக்கன்ஸ் உள்ள எடுக்கிறாங்க, அவங்க ஒயிட் ஆஃப்ரிக்கன்ஸ் தான் அவங்க இருக்கணுமா உள்ள வர ரெஃப்யூஜிஸ். இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு இஷ்யூவாக இருக்கும் இது. ஓகேவா? ஸோ இது இது எந்த அளவு வந்து ரேஷனாக இருக்கும், எந்த அளவு வந்து அந்த ஹியூமன் டிக்னிட்டியை வந்து அப்ஹோல்ட் பண்ணுன்றது ஒரு கொஸ்டின் மார்க் ஆகிடுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே தான், திருப்பியும் காசா வந்து முந்தா நேற்று அட்டாக் பண்ணதெல்லாம் நேற்று அட்டாக் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் நியூஸ் இல்லைம்மா இதில். அவ்வளோதான். ஸ்போர்ட்ஸ்லேயும் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் பர்த்டேனால நம்ம இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு இவங்க யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த்ன்றது இவங்க சொன்ன ஒரு கோட்டோட க்ரஸ்ட்டு. ஸோ இந்த க்ரஸ்ட்டுக்கான எஸ்ஏ பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா டேரெக்டாக இந்த எஸ்ஏ இந்த யூனிட்டி ஸ்ட்ரென்த்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு மிஞ்சி போனால் ஒரு 2 to 3 கண்டென்ட் எடுக்க முடியும். டக்குன்னு ஞாபகமே வராது. ஸோ அப்படின்னா யூனிட்டி ஸ்ட்ரென்த்து என்ன பாசிபிலிட்டி ஆங்கெலாம் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ இருக்க ஒர்க் கல்ச்சர் எடுத்துகிட்டு போக முடியும், ப்ளஸ் வந்து கவர்னன்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும், கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இது எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அப்போ என்னன்னா அந்த யூனிட்டிஸ் ஸ்ட்ரென்த்ன்றதுக்கு ஒரு எஸ்ஏ டாபிக் எடுத்து அதுக்கு வந்து ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா யூபிஎஸ்சி அந்த 150 இயர் பர்த்டே 100 இயர்ஸ் முடிகிறது எல்லாத்தையுமே வந்து ஒரு எத்திக்ஸ் கொஸ்டினாவோ இல்லை வந்து எஸ்ஏ கொஸ்டினாவோ கேட்குறது பாப்புலராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம சாதாரண லீடர்னா ஓகே ஃபைன். ஆனால் வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு யுனைடெட் நேஷனாக இப்போ வந்து வெளியே தெரியறதுக்கு காரணமே வந்து இந்த பர்சன் தான். ஸோ அவங்கள பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாகவும் தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். ஓகேவா? இன்னைக்கு அவ்வளோதாம்மா. தேங்க்யூ.